தஞ்சாவூர் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திடீர் ஆய்விற்கு சென்றார். வார்டில் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு நோயாளிகளிடமும் சென்று சிகிச்சை குறித்து விசாரித்தார். எவ்வளவு நாள் ஆச்சு நல்லா பாத்துக்காங்களா? சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கொடுத்துருக்கீங்களா ஸ்டேஷன் கம்பெனி? ஏன் அனுப்பிச்சாங்க? நல்லா பார்ப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க. என்ன இந்த மாக்கு நல்லா பார்ப்பாங்க. ஆய்வு செய்கையில் சவக்கிடங்கை பார்க்கின்றார். இதில் எல்லாம் சரியாக உள்ளதா என விசாரிக்கின்றார் அமைச்சர். மருத்துவர்கள் எல்லாம் சரியா இருக்கு சார் என கூறுகின்றனர். இல்ல திறங்க பார்ப்போம் என்கின்றார் அமைச்சர். சவக்கிடங்கு பூட்டப்பட்டு இருந்தது. சாவியை எடுத்து வந்து அமைச்சர் திறக்க சொல்கின்றார். பொதுமக்களை செல்வதற்கு அச்சப்படும் சவக்கிடங்கிற்குள் சென்று ஆய்வு செய்த அமைச்சர் அங்கிருந்த குறைகளை கண்காணித்து அதை சரி செய்யுமாறு மருத்துவர்களுக்கு உத்தரவிடுகின்றார். ஒரு ப்ரொசீஜர் சர்க்கரை நோயாளிகளுக்கு இலவசமாக டயாலிசிஸ் செய்யும் யூனிட் துவங்கப்பட்டும் அது நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து விடப்படாமல் இருப்பதை அமைச்சர் ஆய்வில் அறிகின்றார். மருத்துவர்களிடம் விசாரிக்கின்றார். பவர் பேக்கப்க்கு ஜெனரேட்டர் இல்ல சார், அதனாலதான் துவங்கவில்லை என்கின்றனர். ஜெனரேட்டர் இல்லை என யாரிடமாவது சொன்னீர்களா என கண்டித்த அமைச்சர் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு போன் செய்து ஜெனரேட்டரை கொண்டு வந்து உடனே இந்த டயாலிசிஸ் யூனிட்டை நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உத்தரவிடுகின்றார் அமைச்சர். ஃப்ளோரிங் வருமா? ஃப்ளோரிங் மாத்தலையா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுறாங்க. என்னன்னா இந்த பவர் லூப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த பேக்கப்காக ஒரு ஜெனரேட்டர் சீன் போடுறது அது உடனே பண்ணி இப்போ அதுக்காகவே இந்த ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறாங்க. அமைச்சர் ஆய்வின் போது வார்டில் உள்நோயாளியாக அட்மிட் செய்யப்பட்ட சிறுமி கையில் மருந்து ஏற்றும் வென்பிளானை மாட்டிக்கொண்டிருக்கும் நிலையில் மருத்துவமனையை விட்டு வெளியே உறவினர்களுடன் இருப்பதை அமைச்சர் காண்கின்றார். இது சிறுமிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும், நோய்வாய்ப்பட்ட சிறுமிக்கு மேலும் தொற்று பரவ வாய்ப்புள்ளதே என கண்டித்த அமைச்சர் மருத்துவரை அழைக்கின்றார். நீங்க தான் டாக்டரா? தனியார் ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி அசால்ட்டா அட்மிட் ஆன நோயாளியை கையில வென்பிளானோட வெளியே அனுப்புவாங்களா? இதுதான் நீங்கள் நோயாளிகளை கவனிக்கும் முறையா என மருத்துவரை சத்தம் போட்டார் அமைச்சர். சோசியல் ட்ரெண்ட் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.